ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய வறுமை நீங்கிறதுக்கு மிக மிக எளிமையான பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த பரிகாரத்தை சனிக்கிழமையில் தான் செய்யணும். நாளைய தினம் சனிக்கிழமை, ஆனி மாத முதல் நாள். இதை செஞ்சோன்னா நிச்சயமாக நம் வீட்டில் 16 செல்வங்களும் நம் வீடு தேடி வரும், கடன் தீரும். அது என்னங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தினமும் திருப்பதி பாலாஜியை மனசார நினச்சி வழிபாடு செய்கிறவங்க வீட்டில் பஞ்சம் இருக்காது. இது நிதர்சனமான உண்மை. அந்த வகையில் சனிக்கிழமை பெருமாளை நினச்சி பச்சை கற்பூரத்தை வச்சு இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நம் வீட்டில் செல்வ வளம் அதிகமாகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. பச்சை கற்பூரம் அப்படின்னு சொன்னாலே அது பெருமாளுக்கு சொந்தமான ஒரு பொருள். பெருமாள் இருக்கும் இடத்தில் மகாலட்சுமி தானாக வந்து வாசம் செய்ய தொடங்கிடுவாங்க. உங்கள் வீட்டு பஞ்சத்தை போக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்து பாருங்கள். நாளைய தினம் சனிக்கிழமை, ஆனி மாத முதல் நாள். நாளைய தினம் காலையில் சூரிய உதயத்திற்கு முன்னாடியே எழுந்து வாசலில் கோலம் போட்டு உங்கள் வீட்டை சுத்தமாக வச்சுட்டு நீங்களும் குளிச்சிடுங்க. 6 மணிக்கு காலையில் பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுடுங்க. ஒரு சின்ன கிண்ணத்தில் தேவையான அளவுக்கு பச்சை கற்பூரத்தை நுணுக்கி போட்டு அதில் வைங்க. இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி, கிராம்பு பொடியையும் போட்டு கலந்து வச்சுடுங்க. அதுக்கப்புறம் இந்த பொருளை எல்லாத்தையும் உங்கள் உள்ளங்கையால் சின்ன உருண்டையாக தயார் செஞ்சுக்கோங்க. சின்ன கோழி உங்குண்டு சைஸில் உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க. இந்த உருண்டைகள் எல்லாம் ஒரு கிண்ணத்தில் போட்டு பெருமாளின் பாதத்தில் வச்சிடணும். நிச்சயமாக நம் வீட்டில் பெருமாளோட படம் இருக்கும். அப்படி இல்லைனாலும் மகாலட்சுமி தாயார் படம் கண்டிப்பாக வச்சுருப்போம். அவங்க பாதத்தில் வச்சுட்டு ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பஞ்சம் தீரணும், கஷ்டம் எல்லாம் தீரணும், வருமானம் அதிகரிக்கணும், மனம் உருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இது போல் பெருமாளுக்கு துளசி தீர்த்தம் வைங்க. அதுக்கப்புறம் கற்பூர ஆரத்தி காமிச்சு உங்களுடைய பூஜையை நிறைவு செஞ்சுக்கோங்க. நீங்கள் தயார் செய்து வச்சுருக்கக்கூடிய இந்த உருண்டைகளை எடுத்து பணம் வைக்கும் பெட்டியில் இந்த உருண்டையை வைங்க. பெருமாளே இந்த பீரோவில் நிறைய பணம் கட்டுக்கட்டாக சேரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பச்சை கற்பூரத்தை வந்து நீங்கள் பீரோவில் வைங்க. அதே மாதிரி உங்கள் கிச்சனில் ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு வைங்க. நீங்கள் அரிசி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த அரிசி பருப்பு அது எல்லாமே வந்து தனதானியத்திற்கு பஞ்சமே இருக்கக்கூடாதுங்கிறத வேண்டிக்கிட்டு நீங்கள் அந்த பருப்பு டப்பா பக்கத்தில் கிச்சனில் வைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெட்ரூமில் கூட ஒரு சின்ன உருண்டையை வைக்கலாம். அதே மாதிரி ஹாலில் வைக்கலாம், பூஜை அறையில் வைக்கலாம். உங்களுக்கு எத்தனை உருண்டை தேவையோ அத்தனை உருண்டை தயார் செய்து நீங்கள் பூஜை செஞ்சு வீட்டில் உள்ள எல்லா இடத்துலையும் இந்த பச்சை கற்பூர வாசம் நிரம்பி வழியும்படி பார்த்துக்கோங்க. திருப்பதி பெருமாளோட ஆசியும் உங்கள் வீட்டில் நிரம்பி வழியும். இது போல் நீங்கள் செய்து பாருங்கள். அதே மாதிரி பச்சை கற்பூரம் கொஞ்ச நாளில் கரைய தொடங்கிடும். முழுசாக கரைஞ்சதுக்கப்புறம் வாசல்லாம் நீங்கினதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக உருண்டையை தயார் பண்ணி இதே போல் சனிக்கிழமையில் ரெடி பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த வாசம் உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும். வீட்டில் எப்பொழுதும் தெய்வீக மனம் இருந்துக்கிட்டே இருக்கும். நிச்சயமாக நல்லது நடக்கும். இது போல் வந்து இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும், பண வரவு அதிகரிக்கும். மறக்காமல் இதை செய்து பாருங்கள். நிச்சயமாக நல்லது நடக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். பெருமாளே உங்கள் வீட்டில் நிரந்தரமாக வந்து குடியேறுவாங்க. இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்து பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து வறுமைகளும் நீங்கள் பண வரவு தாராளமாக அதிகரிக்கும். நாளைய தினம் ஆனி மாதம் 1ஆம் தேதி. ஆனி மாதத்தை மிதுன மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெயில் குறைந்து வசந்த காலம் தொடங்கக்கூடிய காலம் இந்த ஆனி மாதம். கடவுளுக்கு இந்த ஆனி மாதம் முழுவதும் மாலை நேரம் அப்படின்னு சொல்லப்படுது. மாலை நேரம் அப்படின்னாலே பொதுவாக எல்லோரோட மனமும் சந்தோஷமாக இருக்கும். கடவுளுக்கும் அப்படி தான். இந்த மாதம் சந்தோஷம் நிறைந்த மாதம். சந்தோஷத்தில் இருக்கும் இறைவன்கிட்ட என்ன வரத்தை கேட்டாலும் நமக்கு சுலபமாக கொடுப்பாங்க. அந்த வகையில் இந்த ஆனி மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய இறை வழிபாடு நமக்கு ரெட்டிப்பு பலனை கொடுக்கும். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அதிகாலையில் குளித்து முடிச்சுட்டு சுத்தபத்தமாக பூஜை அறையில் குலதெய்வத்தை நினச்சி விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. இந்த வழிபாட்டில் ஒரு தட்டில் கொஞ்சமாக பச்சரிசியையும் வெல்லமும் இல்லை ஏதோ ஒரு நாட்டு சக்கரை இல்லை இதில் ஏதாவது ஒன்று போட்டு கலந்து நெய்வேத்தியமாக வைங்க. குலதெய்வத்தை வழிபாடு செய்யும்பொழுது மறக்காமல் முன்னோர்களை நினைச்சு வழிபாடு செய்யணும். வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய குலதெய்வத்தின் நாமத்தை கட்டாயம் 3 முறை உச்சரிக்கணும். குடும்பத்தோடு இந்த வழிபாட்டை செய்யுங்க. இந்த வழிபாட்டை செஞ்சதுக்கப்புறம் தட்டில் இருக்கும் அந்த பச்சரிசியை வெல்லத்தை கொண்டு போய்
உங்கள் கையால் பசுமாட்டிற்கு சாப்பிட கொடுங்க. இந்த வழிபாடு எதுவுமே செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, 2 வாழைப்பழமாவது இல்லை ஒரு கட்டு கீரையோ வாங்கி உங்கள் கையால் பசுமாட்டிற்கு நாளைய தினம் மறக்காமல் தானம் கொடுங்க. அதே போல் நீங்கள் மதியம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பாடு சமைச்சிருப்பீங்க இல்லையா, அந்த சாதத்தை எச்சில் படாமல் காகத்திற்கு வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடுங்க. நிச்சயமாக உங்களுடைய கர்மா குறையும். ஆனி மாதத்தில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு தமிழ் மாத தொடக்கத்திலும் காலை நேரத்தில் குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் நினைத்து வீட்டில் இருக்கிறவங்க அனைவருமே சேர்ந்து வழிபாடு செய்கிறது குடும்பத்திற்கு நன்மையை கொடுக்கும். இந்த ஆனி மாதம் முழுவதும் சிவன் வழிபாடு செய்யலாம், பெருமாள் வழிபாடு செய்யலாம், அம்பாள் வழிபாடு செய்யலாம். அது நம்முடைய விருப்பம். முடிந்தால் குடும்பத்தோடு இந்த மாதத்தில் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சிங்கன்னா ரெட்டிப்பு பலன் கிடைக்கும். வீட்டில் சுபகாரிய தடை விலகும். அதே மாதிரி குடும்பத்தில் தீராத கஷ்டங்கள் இருந்துச்சு அப்படின்னாக்கா நிச்சயமாக விலகும். இந்த வழிபாட்டை நாளைய தினம் மறக்காமல் நீங்கள் இதை செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வித கஷ்டங்களும் நீங்கி உங்கள் வீட்டில் பண வரவு அதிகரிக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும், மகிழ்ச்சி பொங்கும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். குலதெய்வத்தின் அருளாலும் மகாலட்சுமி தாயாரின் அருளாலும் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.